எப்போதுமே பொதுவாகவே எல்லாருமே என்ன செய்வாங்கனாக்கா பார்பிக்யூ சுட்டு திங்கிறதுக்காக தான் பார்க் இது மாதிரி இதுக்கு வருவாங்க. இன்றைக்கி ஒரு புது விதமான ஒரு முயற்சிக்கு வந்து நம்ம கார்டனில் வந்துக்கிட்டு நம்ம தோசை சுட்டு திங்கலாம்னு வந்திருக்கோம். இதனுடைய ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்ப அற்புதமாக இருக்குது கிளைமேட்டு. 22 டிகிரி, இப்போ காலைல 20ன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்கும்போது. அந்த குருவி சத்தம் நம்மளை சுற்றி இருக்கிற இந்த கார்டனில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் தண்ணி பீறிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது, ஒரு பக்கம் வாட்டர் ஃபவுண்டேஷனு, ஒரு பக்கம் மக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஏரியா பார்க்கும்போது இந்த பார்பிக்யூ சுடுற இடத்துல வந்து தோசை சுட போகிறோங்கிறது வந்து பெரிய ஆர்வமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு பொழுது. தோசையை சுட்டதுக்கப்புறம் இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டாக்கா லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய். என்ன பண்ணுறியா? இட்லியா? என்னடா தோசையா? என்னடா வித்தியாசமா இருக்கு? ஆமா, நம்ம எப்பொழுதுமே வித்தியாசம் தானே. அது சரி. இங்க பாருங்க, உங்களுக்கு தான். இங்க பாருங்க, பிள்ளைங்க வந்துட்டு பார்த்தீங்களா எவ்வளோ காய்ச்சிக்குது. குருவி சத்தமும் அந்த மாதிரி இருக்கு. புளியா மரம் இது ஃபுல்லாக. இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா பற்ற வைக்கிறது தான் ரொம்ப சிரமம். நான் இதை வந்து என்ன செய்கிறேன்னாக்கா மதுகன் அந்த சார்கோல் போட்டு அதில் போட்டு இதை பண்ணுறேன். அதனால் ஸ்பீடாக எரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்ப்போம். தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சுட மட்டும்தான். டேய், நல்ல அருமையான நல்லெண்ணெய் தோசை. முயற்சியுடையார் இயற்சடையார். முயற்சி பண்ணி அடுப்பை பற்ற வச்சு ரதகலமாக ஆக்கிட்டாப்புல.
முருவ ரொம்ப அற்புதமான ஒரு தோசை. இது வந்து மாங்காய் சட்னி. என்ன திண்டு பார்ப்போம். அல்டிமேட் லெவல். புளிச்சு அப்படியே ஒரு உரப்போட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுபோல் பார்க்கில் வந்து தோசை திங்கிறது இதுதான் முதல் தடவை. அது சுட்டு திங்கிறது. அதுபோல் கட்டி சட்னி. இஞ்சிலாம் போட்டு அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. நீங்களே இது மாதிரி வந்து மற்ற நேரங்களில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது டேஸ்ட்டு. தோசை வந்து நம்ம இதுதான் முதல் தடவை. எப்போதும் கபாபு இல்லாட்டி கிழங்கு இல்லாட்டி இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சுட்டு தின்றுட்டுருப்போம். இது முதல் தடவை. இது அடுத்த ஒரு முயற்சி வந்துட்டு அடுத்த வாரத்தில் சோறு சமைக்கலான்னு இருக்கேன். பார்க்கில் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அதை காமிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையான சாப்பாடு. இடத்துல நாங்கள் வந்து சாப்பிடுறோம். மாங்காய் தானே? மாங்காய் சட்னி கிடையாது. இப்படி வந்து பார்க்கில் வந்து எவனும் தோசை ஊற்றி சாப்பிட்டதில்லை. ஆட்டி மாட்டிலும் சுற்றி சாப்பிட்றான். 21 வருஷ காலகட்டத்தில் நம்மளோட பிளானரு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு பிறகு அவருக்கு தான். கைஜல் மாமாக்கு தான். டீட்டெயில் அவருக்கு தான். என்ன அவங்களுக்கும் நம்ம ஒத்துழைக்க மாட்டேங்கிறோம். நம்ம உட்காந்து நின்றுட்டு சாப்பிட்றோம். ஸ்டஃப் நல்லா பொறுக்கணும் எல்லாரையும். மாமா, யூ ஆர் த கிரேட். கிங் போட்டாச்சா? அவ்வளோதான். மாமா லைவும் போடுறாங்கல்ல. நம்ம ஒத்துழைக்கிறது அது ஃபைனல் டச்சு டீ, நாட்டு சர்க்கரை போட்டு இஞ்சி போட்டு இங்கே பாருங்கள் வச்சு 1 நிமிஷம் தான் ஆகுது. கொதிய வந்துருச்சு. அப்படியே ஸ்டவ்வில் வைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக இருக்குது கேஸு. அங்கே பாருங்கள் மேலால் உள்ள எஃபெக்ட் எப்படி இருக்குது. செடிகளும் தெரியுது. இங்கே பாருங்கள் வேறு லெவல். டீ தோசைகளுக்கு மேலே வச்சு போட்டாச்சு. செம்ம சூடாக இருக்கானே. Legend Tea Discovery subscribe பண்ணுங்க.